சிறுகதை வாசிப்போம் படைப்போம் என்ற 6 நாள் பயிற்சி பட்டறையில் வந்து இந்த அரங்கத்தில் வந்து எனக்கு வந்து கலந்துரையாடுறதுக்கு வந்து அவங்க வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அங்கே பயிற்சி பட்டறையில் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நான் இப்போ ஒரு சிறுகதை சொல்ல போகிறோம். அந்த சிறுகதை வந்து உங்களுக்கு வந்து அந்த கதையை நான் தலைப்பு வந்து நான் சொல்ல மாட்டேன். அந்த தலைப்பு வந்து உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். மாரியம்மான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவளுடைய தாய் வீட்டுக்கு வந்திருக்கா. தாய் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க தாய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவள் எங்கேருந்து வந்திருக்கா, மேலையும் கீழையும் பார்த்துட்டு இவள் என்ன வேக்காட்டிலேருந்து வந்திருக்கு, வெயிலேருந்து வந்துட்டு இருந்தா, மேலைங்களையும் பார்த்துட்டு இவள் நகை நட்டு எதுவுமே போடலையே, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காளோ அப்படின்னு சொல்லி அந்த தாய் நினைக்கிறா. அதுக்கப்புறம் வந்து ஓ கழுதை இதுக்கு தான் வந்திருக்கோ, எதுக்குன்னா அவன் அவனுடைய மாமாவினுடைய பையனுடைய பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கேன். எப்படின்னா ஒரு காளியம்மன் பூஜை இருக்குது, அந்த பூஜை கோயில் கொடைக்க வேண்டி அவன் வந்திருக்கான். வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து அந்த தலையில் வந்து பட்டாம்பூச்சி பறக்குது. அவன் தாய் மாமா கூட வந்து விளையாண்டது. அதுக்கப்புறம் அவள் தாய் மாமா கூட அந்த கல் செடியில் போய் அந்த கல் செடியில் உள்ள ஒரு பழம் இருக்கும்ல, அந்த பழத்தையெல்லாம் சாப்பிட்ட அந்த அனுபவத்தை வந்து சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து கம்மங்கரைக்கு வந்து அவளுடைய தோழியோடு போவாள். தோழியோடு போகும்போது வந்து கம்மங்கரையில் வந்து அவங்க தோழி வந்து சின்ன ஒரு இது சொல்லுவாங்க, உன்னோட மாமா வந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து நம்பிடுவா. ஐயோ என்னோட மாமா வந்து வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி அவன் நம்பிடுவா. நம்பின உடனே இவன் வந்து கம்மங்கரைக்கு வந்து போகமாட்டா. ஏன்னா வந்து கம்மங்கரையில் குளித்தோம்னா இவளுக்கு வந்து சொறி வந்துடும் அப்படின்னு சொல்லி அவள் கம்மங்கரைக்கு போகமாட்டா. அப்படியே வந்து அவள் வந்து அவளுடைய இது போகுது. அவள் மாமா வந்து ரொம்ப ஆசை வச்சுருக்கா அவள் மாமாவில். சின்ன வயசுலேருந்தே மாமாவை தான் நீ கெட்டுவ, தாய் மாமாவை தான் நீ கெட்டுவ அப்படின்னு சொல்லி 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 வளர்க்கப்பட்ட ஒரு பெண். அந்த பெண்ணினுடைய நிலை வந்து அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவன் மாமாவினுடைய வீட்டுக்கு போகிறா. அங்கே வந்து ஜானு அந்த மாமா வந்து கல்யாணம் ஆகிட்டாரு. ஏன்னா எப்படின்னா அவங்க வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் வந்து மாமா வந்து ஜானுங்கிற கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவளுக்கு ஒரு ஏமாற்றமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ஐயோ நான் இவ்வளோ நாள் ஆசைப்பட்டேனே, எங்கள் மாமா போயிட்டார் அப்படின்னு ஒரு மன வருத்தம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க அண்ணன் வந்து என்ன நினச்சாம்னா, இவனை போய் மச்சான் நினச்சேனா, மச்சானாவது மசுராவது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்து இவளுக்கு வந்து அவங்க அண்ணன் வந்து ஒரு மளிகை கடை வச்சுருந்தான். மளிகை கடையிலேயே இவளுக்கு ஒரு வரனையும் பார்த்து மளிகை கடையிலேயே இவளுக்கு ஒரு மாப்பிள்ளையை வந்து முடித்து இவளுக்கும் கல்யாணம் ஆகிட்டு, அப்புறம் வந்து அவரும் கல்யாணம் ஆகிட்டு இந்த கோயில் பூசை திருவிழாக்க வேண்டி வந்து அவங்க வந்து வந்திருக்காங்க. வந்த உடனே இவங்க வந்து இந்த மாமனுடைய வீட்டுக்கு வந்து அவள் போகிறா. மாமனோட வீட்டுக்கு அவள் போனோடனே மாமனுடைய அந்த பொண்ணை வந்து பார்ப்பாங்கல்ல, அந்த பொண்ணை பார்த்துட்டு அவள் மேலேயும் கீழேயும் பார்க்குறா, நகநட்டு எதாவது போட்டிருக்காளான்னு. அவள் நகநட்டு எதுவுமே போடலை. ஆனால் வந்து அவள் வந்து ஏதாவது புள்ளப்பூச்சி வயிற்றுல இருக்கான்னு கேட்கவுடனே உங்கள் மாமாவுக்கு இது ஒரு கேடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்படி சொல்கிறாள். அப்படி சொன்னோடனே இவளுக்கு ரொம்ப ஒரு மனசு வந்து ஒரு உடைஞ்ச மாதிரி ஒரு ஆயிடுச்சு. அதனால் வந்து அடுப்படியில் போய் இருந்துடுறா. இதுதான் வந்து தமிழ்ச்செல்வன் ஐயா வந்து எழுதியிருக்கிறாரு. உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? இது ஒரு பூ என்கின்ற ஒரு கதை, ஒரு திரைப்படம் வந்து இருக்குது. அந்த திரைப்படத்தில் உள்ள ஒரு கதை தான் இது. அதுக்கப்புறம் வந்து உதயசங்கர் ஐயாவும் அதுக்கப்புறம் வந்து தமிழ்ச்செல்வம் ஐயாவும் வந்து ஒரு நெருங்கிய கரிசல் எழுத்தாளர்கள் மட்டுமில்லை, அவங்க ஒரு ஒன்றா படித்த ஒரு மாணவர்கள். அவங்க 2 பேருமே ஒன்றா படித்தவங்க. இந்த கதையில் நமக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, அந்த பொண்ணினுடைய ஏக்கம், அவள் தாய் மாமாவே தான் கெட்டுவா. அவள் வந்து அந்த குழந்தை வயதிலேயே அவள் வந்து ஆசை வார்த்தைகள் பேசி 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 அந்த பெண்ணினுடைய நிலையை வந்து அந்த பெற்றோர்கள் வந்து மாற்றி வச்சுருக்காங்க. அதை வந்து தமிழ்ச்செல்வன் ஐயா வந்து ஒரு ஆண் எழுத்தாளர் தான். அதை வந்து பெண்ணினுடைய மனை பாவனைகளில் வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக சிறப்பாக சொல்லியிருக்கிறாரு. எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.